அம்மா, அக்கா, இங்கே வாங்க ரெண்டு பேரும். ஏன்டா தம்பி வந்தது வராக்கிட்டியா? அம்மா அக்கா அம்மா அக்கான்னு கூப்பிடுறேன். வாங்கங்கிற என்னத்துக்கு? என்னத்துக்கா? ஆமாம், பட்டு வளைகாப்புக்கு எல்லாத்தையும் மொய் எழுதி சொல்லி பணத்தையா வாங்கினேன். ஏன் வந்தது வராக்கிட்டே எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டாருல அவன்கிட்ட? போட்டு கொடுத்தாச்சு. அம்மா, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. பட்டு வளைகாப்புக்கு மொய் எழுத சொல்லி எல்லாத்தையும் பணம் வாங்கினியா? ஆமாம் வாங்கினேன் தான். அக்காவை எழுத சொல்லி நான் பணம் வாங்கிட்டேன் வச்சிருக்கேன் உனக்கு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளைகாப்பு நடத்தினேன், எவ்வளோ பேர்ட்ட கடை வாங்கியிருப்பேன். எத்தி இவ்வளோ பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டிருக்கேன். ஏன் எல்லாம் சாப்பிட்டுட்டு போட்டோம்? சும்மா ஏதோ வைக்கிட்டோம் பணம் காசு சொல்லித்தான் கணக்கு எழுதி போய் ஒரு நோட்டு போட்டு எழுதி அவங்கவுங்க பேரை போட்டு எழுதி பணம் வாங்கி வச்சுருக்கேன். உன்ட்ட கொடுக்குறது தான். சரி வேலைக்கு போயிட்ட காலைல, சரி வந்தவொன்னே கொடுப்போம் கணக்கு பார்த்தோன்னு சொல்லி வச்சுருக்கோம். ஏம்மா, நான் உன்கிட்ட சொன்னேன்னா பட்டு வளைகாப்புக்கு கடன் வாங்கி நிறையா செலவு பண்ணி நான் வளைகாப்பு நடத்துகிறேம்மா, நீ மொய்யை எழுதுகிற மாதிரி எழுதி எல்லாத்தையும் பணம் வாங்கி எனக்கு கொடுமா, அந்த கடனை அடைக்கின்னு உன்கிட்ட சொன்னேனாம்மா? சொன்னேனா? சொல்லு. உன்கிட்ட சொன்னேனா அக்காட்ட சொன்னேனா? யார்கிட்ட சொன்னேன்? அதை முதல் சொல்லுங்க. நீ சொல்லல, நானும் அக்காவும் தான் எழுதுனோம். நீங்கள் சொல்லணுமா நீ கஷ்டப்படுறத? எனக்கு தெரியாது என் பிள்ளை கஷ்டப்படுறது. அதுக்காக தான் நானும் வாங்கி எழுதுனேன். ஏன் எல்லாம் சும்மா சாப்பிட்டுட்டு போன்னு? நான் சொல்லாமல் நீ எதுக்கு எழுதுன? நான் யார் வீட்ட போய் சாப்பிட்டுட்டு தேவைக்கு போயிட்டு மொய் எழுதிட்டு வந்திருக்கேன் சொல்லு. 4 பேர் என்ன சொல்லுங்க? முருகன் ஒரு வீட்டுக்கு வர தேவைக்கு வந்து அவன் சாப்பிட்டுட்டு மொய் எழுதுனது இல்லை, அவன் தேவையை வச்சு எல்லாரையும் சாப்பாடை கொடுத்து பணத்தை வாங்கிக்கிட்டான்ட்டு சொல்லாது ஒரு 4 பேர்? நீ போய் இவ்வளோ நாளாக நீ தேவைக்கு போல, பணம் மொய் எழுதல யார் இருக்கா தேவைக்கு? இன்னுமே போய் தேவைக்கு போயிட்டு மொய் எழுதிட்டு வா. யார் யார் எவ்வளோ பணம் வச்சுருக்கோன்ட்டு நான் நோட்டில் எழுதியிருக்கேன், அக்கா எழுதியிருக்கு. அதை பார்த்து பணம் வச்சுட்டு வந்துடுறேன். ஏம்மா, இதெல்லாம் எனக்கு தேவையா? பணம் வச்சுட்டு யார் வச்சுருக்கா? எவங்க வீட்ட தேவை வருது, அவங்களுக்கு போய் இந்த பணத்தை வைக்கின்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு அப்போங்க என்கிட்ட பணம் இருக்கும், இல்லாமல் இருக்கும். நான் வேலைக்கு போகிற நேரமாக இருக்கும், வேலைக்கு போயிருப்பேன். இது வந்து நம்மளுக்கு மொய் எழுதிடுச்சோல, பணம் வச்சிருச்சோல சொல்லிட்டு என் வேலையை விட்டுவிட்டு நான் யார்கிட்டையாச்சும் கடன் வாங்கிக்கிட்டு போய் அந்த பணத்தை அதுகளுக்கு நான் மொய் எழுதுனேன். இதெல்லாம் ஒரு நான் கடன் வாங்கின மாதிரி தானே? சொல்லுமா. இல்லை நான் கடன் வாங்கின மாதிரி தானே? இது எனக்கு தேவையா? தேவையா சொல்லு. அப்போ ஏன்டா இவ்வளோ காசு செலவு பண்ணி இப்படி அப்படி தேவை செய்யணும்? சும்மா வீட்டிலே வச்சு வேலைக்கு போட வேண்டியது தானே? இவன் என்ன இப்போ தான் மொதல் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி புதுசாக கல்யாணம் பண்ணி மொதல் பொண்டாட்டிக்கு வளைகாப்பு போடுறியா? மொதல் பிள்ளோண்டா இருக்கிறா, இவருக்கு மொதல் வளைகாப்பு போடுறியா கேட்குறேன். ஏற்கனவே கல்யாணம் பண்ணி இத்தே மாதிரி பையன் இருக்கான், தாலி கட்டுற வயசில் ஒரு பையன் இருக்கான். இவளை கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவளுக்கு வளைகாப்பு போடணும்னு என்ன அவசியம்? கடன் வாங்கி செய்யணும்னு என்ன அவசியம்? அதை நீ சொல்லக்கூடாது. என் ஆசைக்காக செஞ்சேன். நான் மொதல் கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை, 2வது கல்யாணம் பண்ண பொண்டாட்டியை, இவளுக்கு மொதல் பிள்ளை தானே, இவளுக்கு செஞ்சு ஆகணும்ல, அதுக்காக தான் செஞ்சேன். நான் எதோ ஆசைக்கு எல்லோரும் எனக்கு தெரிஞ்ச ஜனத்தெல்லாம் கூப்பிட்டேன், சொந்தக்காரங்கெல்லாம் கூப்பிட்டேன். இதில் என்ன இருக்குது? உன்னை மொய் எழுத சொல்லி நான் சொன்னேனா? சொல்லு. மொய் எழுத சொல்லி பணம் வாங்க சொன்னானா உன்கிட்ட? நான் எதோ செலவு பண்ணி சாப்பாடு போட்டேன். உன்னை யார் அதெல்லாம் செய்ய சொன்னா? நான் தான் சொன்னேன். இந்த அம்மா தான் கேட்க மாட்டேன்ருச்சு. இதெல்லாம் நமக்கு தேவையாமா? அவன் எப்படி கேட்குறான் பச்சியா? அவன் என்னாண்டு இருந்தாலும் அவன் பொண்டாட்டி பக்கம் தான் பேசுவான், நம்ம பக்கம் பேச மாட்டான். நம்ம மொய் எழுதி அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு ஒரு பெத்த தாய் நீனும் ஒரு கூட பிறந்த அக்காவும் நானும் நினச்சி மொய் எழுதி பணம் வாங்கினமே, அதுக்கு எப்படி பேசுகிறான் பச்சியா? எப்படி பேசுகிறான் பாரு. அது மட்டும் இல்லை, மொய் எழுதுறது மட்டும் இல்லை. இந்த சீதா அக்கா வருவாங்கள்ல, சீதா அக்கா உமா அக்காட்டெல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு அதுகளுக்கு மொய் எழுதுறேன், மொய் எழுதிக்கிட்டு சீதா அக்கா வந்து 500 ரூபா பணம் மொய் எழுதியிருக்காங்க. உமா அக்கா எம்ட்டு எழுதுனாச்சுன்னு தெரியல. அவங்க மாமியார் வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட 200 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இப்போ வந்து கேட்டு சண்டை போட்டு போகிறாங்க. காலையில் வந்து அவங்க சண்டை போடுறதுக்கு நான் உங்களை பார்த்ததே இல்லை, அவங்கள்ட்ட நான் பணம் வாங்கினதே இல்லைன்ட்டாங்க அத்தை. அப்புறமா சொன்னாங்க நான் வாங்கினேன் தான், நீனும் உன் புருஷனை சாப்பிட்டதுக்கு அந்த காசு கழிஞ்சு போயிடுச்சுங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்கா? சீதா அக்கா என்ன நினைக்கும்? ரங்கராஜ் அண்ணன் என்ன நினைப்பாரு? நீங்கள் அவரோட தானே இந்த வேலை பார்க்குறீங்க, என்ன நினைக்கிறீங்க? அதெல்லாம் அது வீட்டு குடும்பத்துக்கு 700 ரூபா பணம் வாங்கியிருக்காங்க. காலையில் அந்த அம்மா வந்து பெரிய பிரச்சனையே பண்ணிடுச்சு.
நான் 200 பணம் வச்சிருக்கேன், மருமக 500 வச்சிருக்காண்டு. அதுக்கு உங்க அம்மா வந்து பேச்சு பேசி அவங்கள மதிப்பு மரியாதை இல்லாமல் அவங்கள திட்டி பேசி விட்டு விட்டு போன்னு அவங்கள வெட்டி விட்டாங்க. ஏம்மா இது வேற தேவையா? ஏம்மா சீதா 500 பணம் வச்சிருக்கும் போது அவங்க மாமியார்ட்ட வரியா 200 பணம் வாங்கினா? சொல்லுமா. எல்லாத்தையும் இன்னைக்கு தான் போட்டு விட்ற ஆளுவா. ஆமாம், சீதா அவ புள்ள புருஷன் சாப்பிட்டதுக்கு 500 வச்சிருக்கா. இந்த கல்வி வந்து அவன் புருஷனை சாப்பிட்றதுக்கு 200 பணம் வச்சிருக்கா. அதுக்கு தான் 700 வாங்கினேன். கடவுளே கடவுளே, இதெல்லாம் எனக்கு தேவையா? அவன் ரெங்கராஜ் எப்படி என்னோட பழகுவான்? அவனோட தான் நான் இருந்து வேலை பார்க்குறேன், போகிறேன் வர்றேன். அவன் தான் எல்லா வேலையும் எனக்கு காட்டி கொடுக்குறான். அப்படி இருக்கும் போது அவங்க வீட்டிலையும் இந்த மாதிரி 700 பணம் வாங்கியிருக்கிற, ஆளு கணக்கு பண்ணி வீதம் போட்டு எல்லாத்தையும் வாங்கியிருக்கிற. இதெல்லாம் நல்லா இருக்காம்மா? இதெல்லாம் நீ செஞ்சது நல்லா இருக்கா? நான் செஞ்சது நல்லா தான் இருக்கு, உனக்கு நல்லா இல்லைண்டப்போ. ஏன் உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா? புத்தி கித்தி கெட்டு போயிடுச்சா 2 பேருக்கும், அம்மாக்கும் பொண்ணுக்கும்? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாமல் அவன் வீட்டிலேயே மட்டும் சண்டை பணத்தை வாங்கிக்கிட்டு சண்டையும் போட்டு விட்டுருக்கிய. நாளைக்கு ரங்கராஜ் என்ன நினைப்பான்? என்ன அவன்கிட்ட போய் நான் நின்று வேலை பார்க்க முடியுமா? வேலை ஏதாவது இருக்கிறான்னு கேட்க முடியுமா அவன்கிட்ட? அவன் என்ன நினைப்பான் என்னை பற்றி? உங்கள் அம்மா வந்து எங்கள் வீட்டில் நான் எல்லாரையும் வாங்கன்னு கூப்பிட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டதுக்கு வீதப்படி பணம் கேட்டு வாங்கியிருக்காங்க 700 என்று சொல்ல மாட்டான்? அப்போ என் முகத்தை கொண்டு எங்கே கொண்டு விட்டுக்கிறது? எங்கம்மா விட்டுக்கிறது? நான் வாங்கல, எங்கள் அம்மா வாங்கினாங்க என்று சொல்லிட்டு போ. இதுக்கு போய் பெருசா இது கவலைப்படுறேன். பணம் இத்தனை பேர் வந்து சாப்பிட்டா அத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்குவானாமா? அதுக்கு காசு செலவழியாது, அதுக்கு தான் பணம் வாங்கினேன். நான் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலம்மா. உனக்கு நான் சொல்கிறது பேசுகிறதெல்லாம் புரியுதா புரியலையா? உனக்கு புரியலன்னா உன் பொண்ணுக்கு வரையா புரியல? அதுக்குமா புரியாமல் நிற்கிறீங்க அப்படி? கடவுளே, நான் என்னத்த தான் சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏய், அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து மூஞ்சில வீசுடி எல்லாத்தையும். எதுக்கு என் மூஞ்சில வீசுன்னு பணத்தை எடுத்து வந்து நீங்களா வச்சுக்கிட்டு யார் யார் பணம் வச்சான்ட்டு சொல்லிட்டு நோட்டை பார்த்து அவங்களுக்கு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் நீப்பி வை. உன்கிட்ட வந்து அந்த தேவைக்கெல்லாம் நான் சொல்கிறேன். யாராருக்கு நான் சொல்லி தேவைக்கு கூப்பிட்டு அழைச்சி சாப்பாடு கொடுத்தேன்னா அவங்கெல்லாம் வந்து உன்கிட்ட வந்து சொல்கிறேன். நீனே போய் அவங்களுக்கு பணம் வை, நான் வைக்க மாட்டேன். நீ வைக்காட்டி போ, என்கிட்ட வந்து சொன்னா அந்த பணத்தை நான் கொண்டு வைக்கிறேன். சொல்லலைன்னா நான் வைக்காம இருந்துட்டு போகிறேன். அதானே, நீ இப்படி ஈஸியாக சொல்லிட்ட. 4 பேர் வச்சு ஜனங்கள்லாம் என்னால் கேட்குங்க. முருகன் பணத்தை வாங்கி அவன் வச்சுக்கிட்டான், எம்ப தேவைக்கெல்லாம் வந்து சொன்னான், அவன் தேவைக்கு வரல, பணம் வைக்கணுட்டு வராமல் வந்துட்டான் பேருக்கு. தான் அப்படி சொல்லுங்க. இந்தா பணம், இந்தா நோட்டு. அக்கா, நீ செய்கிறது கொஞ்சம் வர நல்லா இருக்கா? பணத்தை தூக்கி மூஞ்சில் விட்டு எறிஞ்சு பறக்க விட்ற. இந்த பணத்துக்காக எத்தனை பேர் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு உனக்கு தெரியுமா? பணத்தோட அருமை தெரியாதவங்களுக்குலாம் எப்படி இருக்கும்? பணத்தை அப்படி அள்ளி வீசி எரியத்தான் தெரியும். ஏம்மா, நீ வரப்போறியா இல்லையா? இப்பயே ஊருக்கு கிளம்புன்னு நீ வா. அதெல்லாம் என் பொண்ணை எப்படி அழைச்சி போனேன்னு எனக்கு தெரியும். நீ வரியா வரலையா? நான் இப்பயே தான் கிளம்ப போகிறேன். காலைல பொழுது விடிய வரைக்கும் அங்கே இருக்க முடியாது. சரி வா. வினோதனி கிளம்பு. ஏன் உங்களுக்கு என்ன பைத்தியமா? பணத்தை தூக்கி வீசி எரிஞ்சிருக்கீங்க, எரிஞ்சிட்டு நீங்களா போகிறேங்கிறீங்க. என்ன அது? 5 நிமிஷம் உங்கள் வீட்டில் இருக்க மாட்டோம்டா, நாங்கள் போகிறோம். மாயா வைத்தேகி, பணம்லாம் பறக்குது பாருங்க, போய் பொறுக்கி எடுத்து வைங்கடி. இப்போ சந்தோஷமாடி உங்களுக்கு? இப்போ சந்தோஷமா? எங்கள் அம்மாவையும் அக்காவையும் ஊருக்கு கிளம்பி விட்டுட்டீங்களே, இப்போ சந்தோஷமா? யாருமே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒருத்தர் எல்லாமே கிளம்பிப்பாங்க. நான் ஒன்றே அந்த வீட்டில் இருந்துக்கிறேன். நான் உன்னை கல்யாணம் பண்ண பாவத்துக்காக நீ இந்த வீட்டில் இரு, நீ மட்டும்தான் இருக்குன்னு. பாக்கி உங்கள் வீட்டு ஜனம் யாருமே இருக்கக்கூடாது. எல்லாரையும் வெளியே போயிடணும். எங்கள் அக்காவும் அம்மாவும் வெளியே போயிடுச்சுண்டா நீங்களும் வெளியே போயிடணும். உங்கள் அக்காவும் அம்மாவையும் நாங்களா வெளியே போக சொன்னா? நாங்களா போக சொன்னான்னு கேட்குறேன். அதுவெல்லாம் போகிறதுக்கு என்ன செய்ய முடியும்? என்னமா நானா போக சொன்ன மாதிரி எங்கள் அம்மாவா போக சொன்ன மாதிரி சொல்கிறீங்க? அதுவெல்லாம் தானே போகிறேங்குதோ, நான் என்ன செய்யுது? அதுவெல்லாம் போகிறேங்கிறதுக்கு நீ உட்காந்து அடைப்பியான்னு கேட்குறேன். எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். இந்த பிரச்சனை பண்ண ஆரம்பித்ததுக்கு அது வெளியே போயிடுச்சுன்னா நீங்களும் வெளியே போயிடணும். நான் வீட்டிலே இல்லை, நீங்கள் இருந்தாலே நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்.
எல்லாரும் இருங்க, நாங்கள் போயிட்டு வரோம்மா, இங்கே போயிட்டு வரோம். இப்போ தான் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். நீங்களே இருந்து கொட்டிக்கங்க, நல்லா ஆக்கி ஆக்கி கொட்டிக்கிட்டே இருங்க. அம்மா நீலாம் போவேண்ணா. எதுக்கு நீ போகிற? அக்கா இடி, நீ போவேண்ணா. போதண்டா, போதும். இவ்வளோ நேரம் பேசிவிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இப்போ போவேணாம்மா. அக்கா போவேனா, அம்மா போவேனாங்கிறான். ஆனாடா இவ்வளோ வச்சுக்கிட்டு இவ்வளோ விட்டு பூரா வச்சுக்கிட்டு நீ சம்பாரிச்சு இவ்வளோவுக்கு கொட்டி கொடுத்து நல்லா வேலைக்கு வேலை ஆக்கி போடு. மீனோ கறியண்டா நல்லா திண்டுக்கிட்டு உக்காந்து இருக்கட்டும். நாங்களும் உங்களை போக சொல்கிறோம். என்னமா நாங்கள் போக சொல்கிறோம்னு சொல்கிறீங்க? இருங்க, நேரத்தில் போவேண்ணா. பேசுகிறா பேச்சு என்னம்மா சொல்கிற உகமா கதை சொல்கிற மாதிரி தொட்டியும் ஆட்டி விட்டுக்கிட்டு தொடையும் கிள்ளி விட்டுக்கிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறா. தொட்டியும் ஆட்டி விட்டுட்டா இப்போ தொடையா கிள்ளுறா. போடி, உன்னை பற்றி தெரியும். என்ன பேச்சு நிற்க போய் நேரம் ஆகுது, வாமா. அம்மா நான் சொல்கிறது கேள்வி, நீ போவேனாங்கிறேன்னா. எங்கள் அம்மாவும் அக்காவும் பேடிச்சுவா. அதான் ஒரு ராத்திரி நேரத்தில் மணி 9:30 மணி ஆச்சு. இந்நேரத்தில் ஒரு வயசு பொண்ணை அழைச்சிக்கிட்டு பேடிச்சுவா. அதுவளை வெட்டி விட்டீங்களே, சாப்பிட வர இல்லாமல் பேடிச்சுவா. அதுவளை வெட்டி விட்டீங்க. நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நானும் எங்கேயாவது போகிறேன். நீங்கள் எல்லாருமே என் வீட்டை விட்டு வெளியே போனால் தான் நான் வருவேன் இந்த வீட்டுக்கு. நானும் போகிறேன். ஏன்டி உன் புருஷனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நம்மள அவ்வளோ போக சொன்னா அவ்வளோ சண்டையை வளர்த்து விட்டு பணத்தெல்லாம் விட்டு எரிஞ்சு விட்டு வீசி எரிஞ்சாளுவா. அவர் மூஞ்சில வீசி எரிஞ்சு விட்டு அவ்வளோலாம் போகிறாளோ, நம்ம என்ன செய்ய முடியும்? எங்களே இந்த வீட்டில் இருக்க வேணாங்கிறாரு மாமா. அப்போ நாங்களாம் போனால் தான் அவர் வருவாராம். வாக்கா நம்மள கிளம்பி போவோம். இந்த அத்தை ராத்திரி இல்லையா? ஏம்மா காலைல பொழுது விடிச்சாச்சு போகலாமா ஊருக்கு? வேணாம், அத்தை ராத்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் கிளம்புங்க, நம்ம எல்லாரும் போயிடுவோம் ஊருக்கு. அவர்கிட்ட சொல்லிட்டாரு, அவங்க அக்கா அம்மா இல்லாத வீட்டில் நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, நம்மளாம் இருக்க வேணாம், போவோம். அப்போ தான் வருவாராம் அவர் வீட்டுக்கு. சித்தி சும்மா இருங்க சித்தி, வருவார், அதெல்லாம் நீங்கள் செம இருங்க. அவர் சொரத்தில் என்ன இருக்குது? அவர்கிட்ட வரமாட்டேன்னு போயிட்டாரா? நாங்களும் போகிறோம்.